மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா.
ஒரு அருமையான தருணம். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் என்பார்கள். பிறந்ததிலிருந்து இறுதி காலம் வரை இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வுதான் நம் வாழ்க்கை. நாம் கற்ற கல்வியும் சரி, நாம் அறிவும் சரி, எதுவும் ஒரு காலகட்டத்துல திகைத்து போகின்றோம். என்ன செய்வது என்று கலங்கி போகின்றோம். நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யார் உண்டுங்கிற மாதிரி எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கதவுகளை தட்டி பார்க்கின்றோம், எத்தனையோ பெற்ற பேசுறோம். ஆனா வாழ்க்கையில நிம்மதியை தேடி தொலைத்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த குருவை நாடுகின்றது. அதை சார்ந்த ஒரு நம்பிக்கை. நவ கிரகங்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் கிடையாது, ஞானிகள், மகான்கள். நம்ம நல்லா இருக்கணும்னு பொருட்டுதான் இந்த நவ கிரகங்களையும் அதை சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களையும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில சனி பகவான் நவ கிரகங்கள பலம் வாய்ந்த கிரகம், பலகீனமான கிரகம்லாம் கிடையாது. ராகு ஒரு விதத்தில் பலம் வாய்ந்தவன், பலம் வாய்ந்த கிரகம். நவ கிரகங்களுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனே ஒரு கிட்டத்தட்ட குறுகிய காலத்துல ஒளியிழக்க செய்து விடுகின்றார், வலிமையை குறைத்து விடுகின்றார். அந்த ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களையே செய்து விடும் போது நாம் எல்லாமே மாத்திரம் நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை அனுபவித்து தான் ஆகும். 64 கலைகளை கற்ற நலன் கூட சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டான். இந்திரன் முதல் சராசரி மனிதன் வரை நம் வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகளும் சூழ்நிலையும் அமைகின்றது. நமக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும், நீதிபதியை நோக்கி நகர்கின்றோம். ஆனா நீதியை தேடி நாம் நகர்கின்ற போது அந்த காலத்துல எல்லாம் நீதி தேவதை என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான், சாயா புத்திரன் தான், சிவ பக்தன் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நாள். இது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. அவன் அருளால் வந்தால் ஒரு புனிதமான நாள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாகி விட்டார், ஒரு நம்பிக்கை. ஆனாலும் இந்த ஆலயங்கள் இருக்கு இல்லையா, திருக்கோயில்கள், ஆலயம், பழமையான இடங்கள் எல்லாம் வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சியானதாக தான் கருத்து. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலமா சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன ஜோதிடர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது, அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் கணிக்கும் பொழுது, இந்த காலம், இந்த நேரம் சனி பகவான் இப்பொழுதுதான் மாறுகின்றார். கும்பத்திலிருந்து மீனம் மாறுகின்றார். அதே நேரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சிரசாக கொண்டுமானால் மீனராசியை பாதமாக கொள்வோம். அதனால பயப்பட வேண்டாம். சனி பகவான் எங்கு சென்றிருக்கின்றார் என்றால் குருவினுடைய இடத்திற்கு சென்றிருக்கின்றார், குருவினுடைய பாதம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். பயப்பட வேண்டாம். யாரு பயப்படணும்னா தர்மத்தை மீறி நடப்பவர்கள், சத்தியத்தை மீறி நடப்பவர்கள், பெண்களை வேதனைப்படுத்துபவர்கள், ஆண்களை மனநோகப்படுத்துபவர்கள், வாங்கி கொடுக்க முடியாதவர்கள், பிறர்கள் மனநோகும்படி நடந்து கொள்பவர்கள். சனி பகவானை பொறுத்தவர்கள் நீதிமான். அப்படிப்பட்ட சனி பகவான் அவருடைய அருளை முழுமையாக மாறுகின்ற ஒரு காலகட்டம். என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு மீனராசியில ஒரு 2.5 வருட காலமாக இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரன் நீங்கி விட்டார். திரும்ப ஒரு பாத்தீங்கன்னா குரு பயிற்சின்னு ஒரு 2-3 மாதங்கள்ல நாம் சந்திக்க போயிட்டோம். இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சொல்வார்கள் மேஷராசிக்கு விரைய சனி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி இல்ல விலகிட்டார், மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி, கும்பதேவ அப்படிலாம் சொல்வார்கள். உண்மைதான், அதையெல்லாம் இல்லை. என்னுடைய அனுபவம் சொல்றேன். நம்பிக்கை மட்டும்தான் நம் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. பெரிய அறிவாளி, சிறந்த அறிவாளிகள் என் வாழ்வில் நான் சந்திக்காத மனிதர்களே கிடையாது. மருத்துவத்தில் மிக சிறந்த வல்லுநரை சந்தித்திருக்கின்றேன். எத்தனையோ பேரை சந்தித்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல கண்களில் கலக்கத்தோடு இருப்பதை பார்க்கின்றேன். மிகப்பெரிய வேதமந்தம் சொல்லுகின்ற சிவாச்சாரியாரா இருக்கட்டும், மிகப்பெரிய சைவ வைஷ்ணவ யாராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் கலங்கி நிற்பதை, கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதற்கெல்லாம் காரணம் ஊழ்வினை, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதை போல நம்முடைய வாழ்க்கையில இந்த சனி பயிற்சி நடந்திருக்கின்றது. என்னுடைய அனுபவத்துல இந்த சனி பயிற்சி எல்லாம் செய்யும். பாத்தீங்கன்னா தங்கம் தொட முடியாத அளவிற்கு போகும். எப்படி வைரம் விலை உயர்ந்த பொருளாகி அதை யாரும் மதிப்பதில்லை, வைரம் எல்லோரும் வாங்குவதில்லை, அந்த நிலையை தங்கம் எட்ட போகின்றது. காரணம் என்னன்னா நம்ம தான் பாதுகாத்தணும். ஒருவர் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். நாம் நலமாக இருந்து விட்டால் கொஞ்சமாக சிறு சேமிப்பு, வாழ்வை எதிர்காலத்தில் கணவன் இருக்கின்றான் காப்பாற்றுவான், மனைவி இருக்கின்றால் கடைசி வரைக்கும் துணை வருவார், பிள்ளை இருக்கின்றார் நமக்கு அந்திம காலம் வரை வருவான்லாம் நம்ப வேண்டாம்.
யாரையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் இந்த 2.5 வருட காலம். போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட காலம் இந்த சனி பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் சற்று கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, மனம் சஞ்சலப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல ஒரு நீதிமான் தவறி இழைத்தவர் யாராயினும், அது சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, ஈசனாக இருந்தாலும் சரி, ஏன்னா விதியை விதிக்காமலே விதிக்கு வளைந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சனி பகவானை இந்த இடத்துல திருத்தணிக்கு அருகே அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயத்தை அடர்ந்த வனத்துக்கு அருகே அமைத்திருக்கிறோம் என்றால் காரணம் இருக்கின்றது. இந்த இடம் ஒரு சனி பீடம். சனி பகவான் இங்கு வரும்போதெல்லாம் 10-20 வருடத்துக்கு முன் வரும்போதெல்லாம் அடர்ந்த வனத்திலே சனி பகவானுடைய திருக்காட்சி. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம். சனி பகவானுடைய பார்வை கடுமையானது. சனி பகவானை நேராக நின்று பார்க்க கூடாது. இதெல்லாம் உண்மைதான். சனியின் பார்வை கடுமையானது. அவருடைய மனைவியுடைய சாபம். அன்போடு ஆசையோடு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற எண்ணத்தில் சனி பகவானை அவர் நெருங்குகின்றார். சனி பகவானை பொறுத்தவரை அந்த விஷ்ணு தியானத்தில், நாராயண தியானத்தில் இருந்ததுனால கவனிக்கல. அதனால ஆத்திரமுற்று உன் என்னை பார்க்காமல் தலை கவனித்திருந்த உன் பார்வை கெடுவானை தரட்டும் என்று சபித்து விடுகின்றார். பின்னர் கலங்கி போகின்றார். அதனாலதான் முன்கோபம். வாழ்க்கையில முன்கோபம் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய விளைவு. இவருடைய முன்கோபம் நம்மை பாதித்து விட்டது. அதே நேரத்துல இதையெல்லாம் நான் யோசிச்சேன். சாட்சிக்காரங்க அல்ல விடுறதை விட சண்டைக்காரங்க அல்ல விடுறது நல்லது. என்னுடைய அனுபவம். அந்த அனுபவத்துல ஒரு அற்புதமான சனி பகவான் அமைக்க வேண்டும் என்று பொருள் கிடையாது. யாரும் சென்று நிற்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில சனி பகவானே வந்து அமர்ந்திருக்கின்றார். இவர் பாத சனீஸ்வரர். ஏன் பாத சனீஸ்வரர்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி என்று சனி, மங்கு சனி, பொங்கு சனி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியது. ஆனா பாத சனியை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம் நமக்கெல்லாம் தெரியும். பக்தியில என்னுடைய அனுபவத்துல உயர்ந்து நிற்பவன், சிறந்து நிற்பவன் ஒருவன். அவன் தான் ராவணன். ராவணன் மாதிரி ஒரு சிறந்த சிவபக்தன் நீங்க நெருங்க கூட முடியாதுங்க. என்னுடைய அனுபவத்தை ராவணன் மாதிரி ஒரு பக்தன். காரணம் விநாசகாலே விபரீத புத்தி. அதன் காரணமாக அவன் அழிவுற்றான். அந்த நிலையில கூட அவன் வந்து சிவன் அவனை மாதிரி வணங்கியது கிடையாது. அதாவது அவன் வர்றான், சிவனை பார்க்கிறான், கண்கள்ல கண்ணீர். இந்த சிவன் இருக்கின்ற கைலாயத்தை நாம் இலங்கை கொண்டு சென்று விட வேண்டும். பெயர்க்க முற்படுகின்றான். ஆசை அல்ல, பேராசை அல்ல, அவனுடைய எண்ணம். அதை நம்ம எல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது. அதன் காரணமாக அந்த மலை நடுங்குகின்றது. அருகே இருந்த உமையவள் நடுங்கி போகின்றார். அதற்கு சிவன் சிரித்து அமைதியாக இருக்கின்றார். இது தகாது என்று பார்வதி சொல்கின்றார். உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய கடல் கட்டை விரலால் எடுத்துகின்றார். அந்த வலியை தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று அவன் கதற போகும்போதுதான் சிவனுக்கு பிரியமான அந்த வேதம், அந்த கானம், அதை இழக்க கானம்னா வீணை வேணும். தன் கரத்தில் ஒன்றை உடைத்து தன் நரம்புகளை யாழாக கொண்டு அற்புதமாக பாடுகின்றார் சிவதாண்டம். அதாவது பக்திங்கிறது சும்மா சூடம் கொளுத்திட்டு தேங்காய் படம் வச்சுட்டு வணங்குவது மட்டும் சனிப்பா பக்தி அல்ல. இதயத்துல யோகி கிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பாவ பயகரம் சர்வலோகைகநாதம். அம்பு படிக்கல பீஷ்மர் படத்திற்கு போய் கேட்கிறார், நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியல பீஷ்மரே, இறைவன் எங்க இருக்கின்றான்? அதுக்கு அவர் சொல்றார், யோகி கிருத்தியனகம், நல்லவன் என்னை எவன் ஒருவன் இதயத்தில் இருத்தி இருக்கின்றானோ அவனுடைய இதயத்தில் நான் இருக்கின்றேன். யோகி கிருத்தியனகம்யம் வந்தே விஷ்ணு பௌபைகரம். எல்லோரையும் ஒண்ணு சொல்றாங்க, மனதுக்குள்ள இறைவன் நினைகள். மனதால கூட நாம் தீங்கிழைக்க வேண்டாம். அதற்காக நாம் சும்மா இருந்து விட முடியாது. நம்மை தீங்கிழைத்தவனை நாம் அலட்சியமாக கலந்து போக முடியாது. அந்த பொறுப்பை இவன் பார்த்துக் கொள்வான், அந்த நிலையை பார்த்துக் கொள்வான். நீங்கெல்லாம் பாக்கியசாலிகள். சனி பகவானை பார்ப்பது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இவர் பார்வையோ இவருடைய வடிவமோ நம்மை தாக்காது. வலது கையில சிவலிங்கம் வச்சிருக்கார். சிவ பக்தனாக இருக்கின்றார். இவர் பாதம் தொட்டி இவங்க ராசி நட்சத்திரம் சொல்லி மன உருக இந்த அகூர், திருத்தணி அகூர்ல இருக்கக்கூடிய இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் வாரம் ஒரு முறை ஓய்வு கிடைக்கும் போது வாருங்கள். அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. 2026 சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் பாதத்தையே பணிகின்றேன், அவனையே நினைக்கின்றேன். அற்புதமான வடிவம், அற்புதமான வடிவம். கந்தன் என்று சொல்வதா, ராமன் என்று சொல்வதா, யார் என்று சொல்வது, நாராயணன் என்று சொல்வதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான வடிவம். வந்து சாமி கும்பிட்டோம் கலைஞ்சி போகணும்னு இல்லாம மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் அகத்தியன் பள்ளி அமர்ந்தாய் போற்றி, ஓம் அகத்தின் பள்ளி ஐயா போற்றி,
ஓம் அகர முதலின் எழுத்தானை போற்றி. ஓம் அகில உலக நாதனை போற்றி. ஓம் அங்கனை சிவமாகி நின்றாய் போற்றி. ஓம் அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி. ஓ அஞ்சை கலைத்துறை அப்பா போற்றி. ஓ அடங்களும் வீட்டை மறுப்பாய் போற்றி. ஓ அட்டமூர்த்தியை போற்றி போற்றி. ஓ அடித்தாமரை மலர்மேல் வைத்தாய் போற்றி. ஓம் அடியவருக்கு அருளும் அண்ணனை போற்றி. ஓம் அடியார் அடிமை அறிவாய் போற்றி. ஓம் அடியாருக்கு அமுதெல்லாம் அறிவாய் போற்றி. ஓம் அடியாருக்கு ஆரவம் மனமாய் போற்றி. ஓம் அடியாருக்கு ஆரவமாய் நின்றாய் போற்றி. ஓம் அடியும் முடியும் இல்லாய் போற்றி. ஓம் அடியேமி ஆளுட அடிகள் போற்றி. ஓம் அடியோடு நடுவீர் ஆணாய் போற்றி. ஓ அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. ஓம் அடைவி புனல் சொல் ஐயா போற்றி. ஓ அண்டம் தாயே ஆதியை போற்றி. ஓ அண்டமேல் ஆற்று கடந்தாய் போற்றி. ஓம் ஆண்டவர் காண அரணை போற்றி. ஓம் அண்ணல்களை காண அரசனை போற்றி. ஓ அண்ணல்களை திச்சத்த அடிகள் போற்றி. ஓ அண்ணாமலையும் அண்ணா போற்றி. ஓ அண்ணாமலை மேல் அடிமணி போற்றி. ஓம் அணிநீல கண்டம் உடையாய் போற்றி. ஓம் அடியாருக்கு திருமுழுட்டாரை போற்றி. ஓம் அணுவாய் ஆதியாய் நின்றாய் போற்றி. ஓம் அத்தனை அகில அவசானை போற்றி. ஓ அத்தனை செய்கிற பித்தனை போற்றி. ஓம் அத்தனோடு அம்பிகளுக்கு மானாய் போற்றி. ஓம் அத்தியகருடைய அரசியை போற்றி. ஓம் ஆதிக விருட்ட தலகா போற்றி. ஓம் ஆதிக வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓ அந்தி வண்ணத்து அழகு போற்றி. ஓ அநேக தமிழும் அமர்ந்தாய் போற்றி. ஓ அப்பனும் அம்மையும் ஆளாய் போற்றி. ஓ அம்மனுக்கு பிறந்த கோயிலாய் போற்றி. ஓ அம்மனுக்கு அழகு அழகையை போற்றி. ஓ அம்மை பயக்கம் அமிர்தியை போற்றி. ஓ அமரர் பெருமான் போற்றி போற்றி. ஓ அமிழ் தலை கலைநாதா போற்றி போற்றி. ஓ அமுதியை போற்றி தேனே போற்றி. ஓ அம்மையவர்க்கு அஞ்சு மருந்தாய் போற்றி. ஓ ஐயமாடும் காணாத அரசனை போற்றி. ஓ அரக்கனை மாற்றல் அழுத்தாய் போற்றி. ஓ அரசரின் நாதா ஐயா போற்றி. ஓ அரச உட்துறை நாதா போற்றி போற்றி. ஓ அரதை பெரும்பதி அமர்ந்தாய் போற்றி. ஓ மரபும் மலரில் அசந்தாய் போற்றி. ஓ அரிசி கரிவர் தோரையை போற்றி. ஓ அரியவருக்கு எட்டாதிருதையை போற்றி. ஓ அரியணை வெள்ளம் அருள்வாய் போற்றி. ஓ அருகாக வந்தான் ஆரவாய் போற்றி. ஓ அருகி மிளரும் பொன்னே போற்றி. ஓ அருப்பா உரைப்பாருக்கு அன்பே போற்றி. ஓம் அருவந்த தேவருக்கு அரசே போற்றி. ஓ அரும்பே போற்றி அழகே போற்றி. ஓ அருமளோர் சிரமடத்தாய் போற்றி போற்றி. ஓ அருமுறை கொழுந்தே போற்றி போற்றி. ஓம் அருவும் முழுவும் ஆனாய் போற்றி. ஓ அறிவினை அனைத்து மறுப்பாய் போற்றி. ஓம் அருளே போற்றி அழகா போற்றி. ஓ அரைச்சியை போற்றி அமுதே போற்றி. ஓ அள்ளல் அறுக்கும் நல்லாய் போற்றி. ஓ அள்ளல் கலைந்த ஆளவாய் போற்றி. ஓ அல்லலுக்கு அடியேனி ஆண்டாய் போற்றி. ஓ அலைக்கல்வி வீசி நடந்தாய் போற்றி. ஓம் அவத்தை அகற்றும் மன்னனை போற்றி. ஓ அவர்களுடன் நல்லூர் அரசே போற்றி. ஓ அவிநாசி உள்ளூர் அரசனே போற்றி. ஓ அழகியை போற்றி ஆரூரா போற்றி. ஓ அழகிய வரதா போற்றி போற்றி. ஓ அழுந்தூர் ஆடும் அரசே போற்றி. ஓ அருவில் பெருமை உடையாய் போற்றி. ஓம் அடிப்போர் உள்ள தகுதியை போற்றி. ஓம் அழிவும் நடுவு நிதியம் போற்றி. ஓம் அற்றாறு கற்றாரனே போற்றி. ஓ அறிவாய் போற்றி அறிவுடாய் போற்றி. ஓம் அறிவும் அறியும் பொருளே போற்றி. ஓ அரைப்படி நல்லூர் அரசே போற்றி போற்றி. ஓ அன்பர் படியும் கடனே போற்றி. ஓ அன்பாய் நின்றார் கனியாய் போற்றி. ஓ அன்பிடாம்பரி அரசே போற்றி. ஓ அளவாடின் செய்கை பறித்தாய் போற்றி. ஓ மண்ணியர் வளர அரசனே போற்றி. ஓ ஆக்கும் அடிவும் அடையாய் போற்றி. ஓ ஆக்கூர் அமர்ந்த அம்மான் போற்றி. ஓ ஆக்கூரில் தோன்றி அப்பனே போற்றி. ஓ ஆகாய வண்ணமுடையாய் போற்றி. ஓ ஆடகபதிரி அரசே போற்றி. ஓ அழகபதிரி அரசே போற்றி. ஓ ஆட்சியுடைய உடைத்தாய் போற்றி. ஓ மாட்டான் அஞ்சு அமரதாய் போற்றி. ஓ ஆடல்மால் யானை உடித்தாய் போற்றி. ஓ ஆடலுடைய ஆதி போற்றி. ஓ ஆண்டுலக தத்தனையை வைத்தாய் போற்றி. ஓ ஆணும் பெண்ணும் ஆனாய் போற்றி. ஓ ஆதிபுரணம் உண்டாய் போற்றி. ஓம் ஆதிபுரணாய் நின்றாய் போற்றி. ஓம் ஆதி போற்றி அறிவியை போற்றி. ஓ ஆதிய மண்டபம் ஆளாய் போற்றி. ஓ ஆப்பாட்டில் இருப்பது அம்பலா போற்றி. ஓம் ஐந்து வளர்த்தும் நின்றாய் போற்றி. ஓம் ஆறா அமுதும் ஆனாய் போற்றி. ஓ ஆறா அன்பின் கனியே போற்றி. ஓ ஆரியின் போற்றி தமிழன் போற்றி. ஓம் ஆறு மிக வளர்த்தாய் போற்றி. ஓம் ஆறு அருளை அப்பா போற்றி. ஓ ஆட நிழல் கீழ் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஆட நீள்வாய் அமர்ந்தாய் போற்றி. ஓ ஆடநில அடிகள் போற்றி. ஓ ஆடங்குளிர அரசனே போற்றி. ஓ ஆணின் கீழ் நால்வார் கருத்தாய் போற்றி. ஓ ஆடை கல்வின் தெளிவே போற்றி. ஓ ஆவடு தன்பரி அமரா போற்றி. ஓ மாதர் நின்றோர் கருளாய் போற்றி. ஓ அவர் பசுவு திறனை போற்றி. ஓ ஆடவி அருளும் அரசை போற்றி. ஓ ஆளானவருக்கு அன்பா போற்றி. ஆற்றலும் சித்திரை மேல் வைத்தாய் போற்றி. ஓம் ஆறிட்டு சென்னி சிலையாய் போற்றி. ஓம் ஆணைக்காவுரை ஆதி போற்றி. ஓ இடையரோடு ஈசா போற்றி. ஓ இந்திரத்தை ஐந்தா இழந்தாய் போற்றி. ராமன திச்சார திரைவியை போற்றி. ஓ இன்னவர் ஈசனின் இணையடி போற்றி. இன்னிசை மாலை ஏந்துவாய் போற்றி. ஓ
புகப்பால் மனதும் நீங்காய் போற்றி உச்சத்தரணிகள் உறவியை போற்றி உடலாய் உயிராய் உள்ளாய் போற்றி ஓம் உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி ஓம் முன்னிலாகிய உணர்வியை போற்றி உமையானை அகழ்ந்து அனைத்தாய் போற்றி உய்யும் வண்ணம் உயிர்ப்பாய் போற்றி உரியனவெல்லாம் உடந்தாய் போற்றி முனியாய் போற்றி போற்றி முருகாத உள்ளத்து நிகழாய் போற்றி முருகாய் என்னை படைத்தாய் போற்றி உரைக்கண் கடந்தாய் போற்றி போற்றி ஓம் உலகமெல்லாம் உடையாய் போற்றி உலகற்கு ஒருவனை போற்றி போற்றி உலகின் நடுகிற காப்பாய் போற்றி ஓம் உலகம் உள்ளத்தை உறவாய் போற்றி உள்ளத்தில் சிறக்க முறையே போற்றி ஓம் உள்ளம் ஆழ்ந்த உரிமையை போற்றி உள்ளம் கவர்ந்த வெள்ளனையே போற்றி உள்ளமாய் உள்ளத்தில் நின்றாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி உள்ளம் அன்பு மனதாய் போற்றி ஓம் உறவே போற்றி உயிரே போற்றி ஓம் உள்நோய் சிறுபடிகள் தீர்ப்பாய் போற்றி ஓம் உண்ணுயிர் உண்ணபடிகளை போற்றி போற்றி ஊராறு மூலக சூழாய் போற்றி உள்ளுடைத்தியன் வடிப்பாய் போற்றி ஓம் ஒளியின் முடிவிலும் உள்ளதாய் போற்றி குற்றாய் உள்ளே ஒளிந்தாய் போற்றி எங்கு உறைந்த இறைவா போற்றி எங்கும் நிறைந்தா போற்றி போற்றி ஓம் என்னும் ஞான திப்பமே போற்றி என்னும் எடுத்து மானாய் போற்றி என் மேலும் என்ன உடையாய் போற்றி எத்தனை பக்தியருக்கு இனியா போற்றி நிச்சசி பொருளுப்பை இருப்பாய் போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி ஏந்தமை உப்பை கொள்வாய் போற்றி எப்பொழுதும் எம்மனும் இருப்போம் போற்றி எப்பொழுதும் வெற்றியில் துள்ளாய் போற்றி எம்மறியானை அத்தலை போற்றி எரிச்சுடரான இறைவா போற்றி பெருகுதான் கொடியூர் எந்தாய் போற்றி எல்லா பொருளும் இயக்குவாய் போற்றி ஓம் எல்லை நினைத்த உணர்த்தாய் போற்றி ஓம் எருவியிலிருந்து எம்மான் போற்றி ஓம் என்னுடைய செவ்வாய் போற்றி ஓம் என்றும் இருந்தாய் போற்றி போற்றி ஓம் என்னெஞ்ச முன்னில் இனியா போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருந்த கண்ணன் போற்றி ஏகம்பத்துறை ஏந்தாய் போற்றி ஏகனே அம்பிகாவதியே போற்றி ஏய்ந்த ஓமை நங்கை பற்றியே போற்றி ஓம் ஏறி நேசனை செலவை போற்றி ஏழக்குடியாகிய போற்றி ஏழனர்வின் ஓசை படைத்தாய் போற்றி ஏழனுக்கு அப்புறம் நிறைந்தாய் போற்றி ஏழேல் செல்லும் இறைவா போற்றி ஏனத்திரு மறுப்பு பூண்டாய் போற்றி ஏனோருக்கு இனி இறைவா போற்றி ஓ ஐயா போற்றி அணுவே போற்றி ஓ ஐயா பெரியாய் சரியாய் போற்றி ஓம் ஒத்த உணர்வினை உணர்ந்தாய் போற்றி ஒப்படை விளையா உணர்வை போற்றி ஓம் ஒற்றை வெள்ளேர் உடையாய் போற்றி ஓங்கு சிறமீந்து உருவா போற்றி உணவத்த நெறியே போற்றி ஓம் உணவந்த போற்றியே போற்றி ஓம் ஓமம் பொடியூர் ஒருவனே போற்றி போராதர் உள்ளத்தில் நல்லாய் போற்றி ஓம் ஒருவருக்கு தொண்டு உயர்வா போற்றி 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 Oh